நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமாக ஷஅபானில் வணக்கத்திற்கு கவனம் செலுத்தினார்கள் என்ற ஹதீஸிலே பதிவாகிறது. நாம் இப்போது இருக்கும் இந்த நாட்கள் ரொம்ப புனிதமானது. இந்த நாட்களில்தான், இந்த மாதத்தில்தான் புனிதமான பராஅத்தும் அல்லாஹ் கொண்டு உட்கார வைத்தான். ரமலானினுடைய சங்கைக்கெல்லாம் சங்கையாக லைலத்துல் கத்ர் இருப்பதை போல, ரமலானின் சிறப்புக்கெல்லாம் சிறப்பாக லைலத்துல் கத்ர் அமைந்திருப்பதை போல, புனிதமான பராஅத்து இரவும் ஷஅபானினுடைய மகத்துவத்திற்கு இன்னும் பொலிவூட்டுவதாக அமைந்திருக்கிறது. அது உண்மையிலேயே விசேஷமான ஒரு இரவு. அது ஹதீஸிலே வருகிற போது நிஸ்ஃபு ஷஅபான், ஷஅபானின் 15ஆம் நாள் இரவு என்றே வருகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வாங்க, அல்லாஹ் முதல் வானத்தில் இறங்கி இந்த இரவில் அடியார்கள் மீது கவனம் செலுத்துகிறான் என்பார்கள். முதல் வானத்திலே இறங்கி அல்லாஹ் அடியார்கள் மீது கவனம் செலுத்துகிறான். எல்லோருக்கும் அல்லாஹ் சொல்வான், உங்கள் எல்லாரையும் நான் மன்னித்து விடுகிறேன் என்பான். அல்லாஹ் எல்லாருக்கும் தௌபீக் செய்வானாக. எல்லாரின் பாவமும் மன்னிக்கப்படுகிற ஒரு பாக்கியமான இரவு இந்த 15ஆம் இரவு. இந்த இரவுக்கு லைலத்துல் பராத் என்று ஒரு பேரும் சொல்லப்படுது. இன்னைக்கு யாருமே 15ஆம் இரவுலாம் சொல்றது இல்லை. பராத்துடைய இரவு அது பிரபலியமாகிவிட்டது. பராத்துடைய இரவு என்றால் அடியார்களுக்கு நரக விடுதலை வழங்கும் இரவுன்னு அர்த்தம். பராத் என்றால் விடுதலை. என்ன விடுதலை? நரக விடுதலை. லட்சோப லட்ச மக்களுக்கு அல்லாஹ் இந்த இரவில் நரக விடுதலை வழங்குகிறான் என்று பெருமக்கள் எழுதுறாங்க.